நல்ல நீர்த்துவமான உணவுகள வந்து எடுத்து, ஹைட்ரேஷன வந்து கொடுக்கும் பொழுது, நமக்கு அந்த காய்ச்சல் மாதிரியான பிரச்சனைகள வந்து சரி செய்ய முடியும். ஸோ ஒரு காய்ச்சல் வருது அப்படின்னா, இருமுறை வடித்த கஞ்சி. இது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து குடுக்கலாம். முக்கியமா குழந்தைகளுக்கும் வந்து குடுக்கலாம். ஸோ 1 கப் அளவுக்கு நம்ம அரிசி வந்து எடுத்துட்டு, அதில வந்து நம்ம 2 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா வந்து கொதிக்க வைக்கிறோம். ஸோ அந்த கொதிக்க வச்சுட்டு, அத நல்லா வந்து ஒரு 10லருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்ச பிறகு, அதில இருக்கக்கூடிய தண்ணிய வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு, மீண்டும் வந்து ஒரு 1 லிட்டர் அளவுக்கு நல்லா வெதுவெதுப்பான வெந்நீர் வந்து அதில நம்ம வந்து ஊத்தணும். ஸோ இத வந்து இன்னும் ஒரு 20லருந்து 30 நிமிஷம் நல்லா வந்து நம்ம கொதிக்க வச்சுருக்கணும். ஸோ இந்த மாரி கொதிக்க வச்சுட்டு, அந்த மேல இருக்கக்கூடிய தண்ணீர மட்டும் வந்து எடுத்துட்டு, அது கூட வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம வந்து குடுக்கலாம். இந்த மாரி சமயங்கள்ல அவங்களுக்கு ரொம்ப வந்து வாமிட்டிங் சென்சேஷன் வந்து இருக்கு அப்படின்னா, இது கூட ஜீரகம், பூண்டு சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு, அந்த தண்ணீர வந்து நீங்க குடுத்துட்டு வரலாம். ஸோ இது காய்ச்சல் அதிகமா இருக்கக்கூடிய சமயத்தில இந்த கஞ்சிய வந்து நம்ம குடுக்கலாம். ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து ஒரு மாரி டயர்ட் ஆவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எழுந்திரிக்கவே முடியாத ஒரு நிலைலாம் வந்து இருக்கும். ஸோ அந்த மாரி நிலைகள்ல வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு வேம்போட அந்த ஈர்க்கு, அதே மாரி நெல்லிக்காயோட அந்த நெல்லி மரத்தோட ஈர்க்கு கிடைச்சதுன்னா பரவால்ல. பட் அது கிடைக்கல அப்படின்னா கருவேப்பிலையோட ஈர்க்கு. ஸோ இந்த 2 ஈர்க்கையும் வந்து சேர்த்து நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டு, அது கூட வந்து கொஞ்சம் வெல்லம் சேர்த்து வந்து நம்ம குடுக்கலாம். ஸோ அந்த மாரி குடுத்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு நல்ல உடல்ல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினோட அளவு வந்து அதிகமாகும். ஏன்னா நெறைய பேருக்கு ஸோ இந்த காய்ச்சல தொடர்ந்து அவங்களுடைய மண்ணீரல் வீக்கம் வந்து உண்டாகிறது, இல்ல வந்து உடம்புல ஹீமோகுளோபின் கம்மியாகிறது, இந்த மாதிரியான நிலைகள்லாம் வந்து இருக்கும். ஸோ அதற்கு நம்ம வேம்பினுடைய அந்த ஈர்க்கு, அதே மாரி கருவேப்பிலையோட ஈர்க்கு சேர்த்து நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சு வந்து நம்ம குடுக்கலாம். இதே மாரி முருங்கையோட ஈர்க்கு சேர்த்தும் வந்து நம்ம அவங்களுக்கு கொதிக்க வச்சு குடுக்கலாம். ஸோ அந்த மாரி குடுக்கும்போது நல்ல ஒரு ஹீமோகுளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம அடிக்கடி வந்து இத ஒரு டீயா வந்து குடுக்கறதுனால உடல்ல நீர்த்துவம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு 3 நாள் வரைக்கும் இந்த மாதிரியான உணவுகளே வந்து நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா, நல்லா வந்து உங்களுக்கு இந்த காய்ச்சல் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைய ஆரம்பிச்சுரும்.